பார்த்தது வந்து பிள்ளைகள் சுட்டிகள் பாடம் அப்படிதானே? எஸ் சார். சரியா. அப்ப அந்த சுட்டிகள் பாடத்துல அன்னைக்கு கொஞ்சம் கடைசி செக்ஷன் வந்து பார்க்கும் பொழுது கொஞ்சம் டைம் போக சிக்கலாயிட்டு, அப்ப அதனால அந்த இதை வந்து இன்னைக்குள்ள ஒரு 10-15 நிமிஷம் பேசி முடிச்சுட்டு அப்ப இந்த பாடத்தை முடிச்சு போட்டுட்டு இன்னைக்கான அந்த புது பாடத்தை தொடங்கலாம் அப்படிங்கிறது ஏண்ட ஐடியா. சரி, நான் பேசுறது கிளியரா கேக்குதா எல்லாத்துக்கும்? கேக்குது சார். கேக்குது. அப்ப நாங்க அந்த சுட்டிகள் பாடத்துல நாங்க அந்த சுட்டிகள் பாடத்துல ஒரு அட்சர கணித எழுத்துக்கு பதிலாக ஒரு பெருமானத்தை போட்டு அதோட பெருமானத்தை காண்றது சம்பந்தமா தான் இறுதியாக நாங்க பார்த்தோம். சரியா? ஓகே சார், அப்ப அதுல 2-3 உதாரணங்கள் நாங்க அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம். அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஒரு அட்சர கணித ஒரு எழுத்துக்கு பதிலாக ஒரு பெருமானம் தருமாறாயிருந்தா அந்த பெருமானத்தை அந்த எழுத்துக்கு பதிலா நாங்க என்ன செய்யலாம், போட்டு பெருமானத்தை காணலாம். அப்ப சுட்டிகள்ல நாங்க படிச்சிருக்கிறோம், ஒரு எழுத்தின் இடது பக்க மேல் மூலையில ஒரு பெருமானம் காணப்படுமா இருந்தா அது சுட்டி, அப்படி வலு, அப்படி அடுக்கு அப்படின்னு பேசப்படும் உண்டு. அப்ப அந்த அடுக்கு எத்தனை தடவைகள் பெருக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத எங்களுக்குள்ள கருத்து. அப்ப அதை பெருக்கி போட்டு பெருமானத்தை காண வேண்டியது எங்களோட வேலையாக இங்கனைக்குள்ள காணப்படும். சார், இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, எக்ஸ் சமன் 2 ஆகும்போது எக்ஸின் மூன்றாம் அடுக்கு, எக்ஸின் 3 சுட்டி வந்து 3, வலு வந்து 3 இன் பெருமானத்தை காண்போம். அப்ப இங்க இந்த எக்ஸின் அடுக்குல 3 காணப்படுறனால எக்ஸ் வந்து 3 தடவைகள் பெருக்கப்படும் அப்படிங்கிறது இதோட கருத்து. இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? நோ சார். அப்ப இந்த இடத்துல எக்ஸ் வந்து அடுக்கு 3ன்னு சொன்னா எக்ஸ் இப்படி 3 தடவைகள் பெருக்கப்படும். அதுதான் அந்த கருத்து. அப்ப இங்க ஆல்ரெடி எங்களுக்கு தந்திருக்காரு எக்ஸுக்காக எத்தனை போட சொல்லி, 2. அப்ப நாங்க இங்க 2 எத்தனை தடவைகள் பெருக்கணும்? 3 தடவை. 3 தடவைகள் பெருக்கணும். அப்படி 3 தடவைகள் பெருக்குனீங்கன்னா எக்ஸின் மூன்றாம் அடுக்குக்கு எவ்வளவு பெருமானம் வரும்? 8. 8 சார். எவ்வளவு பெருமானம் வரும்? 8 சார். 8 பெருமானம் வரும். சரி, அப்ப இந்த மாதிரி இங்கனைக்குல கொஞ்சம் நாங்க பெருமானங்களை காண வேண்டியிருக்கும். சரி, அப்ப நேரடியாக நான் என்ன செய்யறேன், இப்ப அந்த பயிற்சியில உள்ள கேள்விகளை கொஞ்சம் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி விடுறேன். சரி, இந்த இன்பாக்ஸுக்கு தேவையில்லாம மெசேஜ்களை போட்டுக்கிட்டு இருக்க கூடாது. அப்புறம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் மெசேஜ் எதுவும் போட விடாத மாதிரி செஞ்சு விட்டுருவேன். அதையும் கவனத்தில் கொள்ளுங்க. சரியா? தேவையில்லாம மெசேஜ்கள் போட்டு கொண்டிருக்க கூடாது. சரியா? படிப்புல கவனத்தை செலுத்தணும். அதுல கொஞ்சம் ஞாபகத்தை வச்சுக்கொள்ளுங்க. சரி, ஓகே, விஷயத்துக்கு போவோம். சார், இப்ப இங்க பாருங்க, எக்ஸுக்காக இங்க எவ்வளவு பெருமானம் தந்திருக்காரு? 3. எக்ஸுக்காக 3 தந்திருக்காரு. அப்ப எக்ஸுக்காக 3 தந்திருக்க அதே நேரத்துல எக்ஸுக்காக அவர் 3ங்கிற பெருமானத்தை போட சொல்லியிருக்காரு. எக்ஸுக்காக எத்தனை பெருமானத்தை போட சொல்லியிருக்காரு? 3 சார். 3. ஆனா முதலாவது கணக்குல எக்ஸின் எத்தனை சுட்டி தந்திருக்காரு? 4 சார். 4 தந்திருக்காரு. அப்ப இங்க எக்ஸ் எத்தனை தடவைகள் பெருக்கப்படும்? 4 தடவைகள் சார். தடவைகள். ஒரு எக்ஸுக்கு பதிலா நாங்க எத்தனை போடணும்? 3. அப்ப 3 எத்தனை தடவைகள் இங்க பெருக்கப்படணும்? 4 தடவைகள் சார். அப்ப 4 தடவைகள் 3 பெருக்கப்பட்டா எவ்வளவு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். 9 27 27 28 81. 81 81.
81. ஆ இப்ப ரெண்டாவது கணக்கு பாருங்க. 3 எக்ஸின் ரெண்டாம் அடுக்கு. 3 எக்ஸின் எத்தனாம் அடுக்கு? இரண்டாம் அடுக்கு. அப்ப இங்க 3 பெருக்கல் எக்ஸ் எத்தனை தடவைகள் பெருக்கப்படணும்? 2 தடவை. எக்ஸ் வந்து 2 தடவைகள் பெருக்கப்படணும். அப்ப இப்ப எக்ஸுக்காக எத்தனை போடுவீங்க? 3. அப்ப இந்த எக்ஸுக்கு பதிலா ஒரு 3, அடுத்தது இந்த எக்ஸுக்கு பதிலா ஒரு 3. அப்படிதானே? ஆமா சார். ஆகவே அப்ப மொத்தம் இப்ப 3 எத்தனை தடவைகள் பெருக்கப்படும்? 27 சார். மொத்தம் 3 தடவைகள் பெருக்கப்படும். அப்ப பெருக்கினா எவ்வளவு பெருமானம்? 27. 27. சார் அப்ப இப்ப இந்த 27ங்கிற பெருமானம் எப்படி வந்துச்சுன்னு விளங்குதா? விளங்குது சார். அப்ப முதலாவது கேள்வியில எக்ஸின் 4ஆம் அடுக்கு, எக்ஸின் சுட்டி வந்து 4. அப்ப 4 தடவைகள் பெருக்கணும். அப்ப ஒரு எக்ஸுக்கு பதிலா 3 போட சொல்லியிருக்காரு. அப்ப 4 எக்ஸுக்கும் பதிலா 3 போட்டீங்கன்னா 3 4 தடவைகள் பெருக்கப்படும். அப்ப 3 4 தடவைகள் பெருக்கப்பட்டா 81. ஓகே, சரியா? ஓகே சார். அதே போல 3 எக்ஸின் ரெண்டாம் அடுக்கு. அப்ப இந்த 3 இந்த எக்ஸின் ரெண்டாம் அடுக்கும் பெருக்கப்பட்டிருக்குது. அப்ப இதை விரிச்சு எழுதி கொள்ளணும். அப்ப 3 பெருக்கல் எக்ஸ் பெருக்கல் எக்ஸ். ஆல்ரெடி இந்த 3 எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அப்ப இந்த 2 இந்த எக்ஸுக்கு பதிலா நாங்க யார போடணும்? 3 சார். 3 போடணும். அப்ப இப்ப மொத்தமாக 3 எத்தனை தடவைகள் பெருக்கப்பட போகுது? 3 தடவைகள். 3 தடவைகள். அப்ப இந்த 3ஐயும் இந்த 3ஐயும் பெருக்குனீங்கன்னா 9. இந்த 3ஐயும் இந்த இதையும் பெருக்குனீங்கன்னா 9 3 எவ்வளவு? 27. 27. இப்ப மூன்றாவது கணக்கை நீங்க செய்யுங்க. ஒன்லி 30 செகண்ட்கள் மாத்திரம் தான் தருவேன். 30 செகண்ட்கள்ல மூன்றாவது கேள்வி செய்யணும். நான் போர்ட்ல செய்து விடுவேன். சரியா இருந்தா சரி போட்டு கொள்ளுங்க. சார் திருப்பி ஒருக்கா கொஞ்சம் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் விளங்க பத்தி விடுறீங்களா சார்? இப்ப இங்க மகள் எக்ஸ் சமன் 3ஐ பிரதியிட்டு கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு கோவையினதும் பெருமானம் காணும். அப்ப இதுல எக்ஸ் தான் இருக்குது. இந்த எக்ஸுக்கு பதிலா மேல தந்திருக்க பெருமானத்தை போட்டு நாங்க பெருமானத்தை காணணும். அப்ப இங்க எக்ஸுக்கு பதிலா எத்தனை தந்திருக்காங்க? 3 தந்திருக்காங்க. அப்ப இந்த 3 இந்த எக்ஸுக்கு போட்டு நாங்க பெருமானத்தை காணணும். அப்ப இங்க எக்ஸ் இந்த எத்தனையாம் அடுக்கு தந்திருக்காரு? எக்ஸ் எத்தனை சுட்டி தந்திருக்காரு? 4. அப்ப எக்ஸ் எத்தனை தடவைகள் பெருக்கப்படும்? 4 தடவை. 4 தடவைகள். அப்ப ஒவ்வொரு எக்ஸுக்கும் எத்தனை நாங்க போடணும்? 3 போடணும். அப்ப எக்ஸ் 4 தடவை பெருக்கப்பட்டா 3 எத்தனை தடவைகள் பெருக்கப்படும்? 4 தடவைகள். 4 தடவைகள். அப்ப இந்த 3ஐ பெருக்கினீங்க 9. இந்த இங்கனக்குல 9ஐயும் 3ஐ பெருக்கினா 27. 27ஐயும் 3ஐ பெருக்கினீங்கன்னா 81. ஓகேவா? ஓகே சார். இப்ப இங்கனக்குல ரெண்டாவது கணக்குல 3 எக்ஸ் எத்தனையாம் அடுக்கு? இரண்டாவது அடுக்கு. எத்தனை தடவைகள் பெருக்கப்படும்? 2 தடவைகள். 2 தடவைகள். அப்ப இந்த 3 அப்படியே வரும். எக்ஸ் 2 தடவைகள். அப்ப இந்த எக்ஸுக்கு பதிலா நாங்க எத்தனை போடணும்? 3 போடணும். 3 போடணும். அப்ப 3. அப்ப மொத்தம் 3 தடவைகள் பெருக்கப்படும். அப்ப 3 தடவைகள் பெருக்கினா எவ்வளவு ஆன்சர்? 27. 27. ஓகேவா? ஓகே சார். மூன்றாவது கணக்கு செய்துட்டீங்களா? செஞ்சுட்டோம். மூன்றாவது கணக்கு எக்ஸுக்கு பதிலா நாங்க 3 போடணும். ஆனா அவர் தந்திருக்க கேள்வி 5 எக்ஸ் 3ஆம் அடுக்கு. அப்படிதானே?
எஸ் சார். ஆ, எஸ் அப்ப சார். முதலாவது இந்த 5ஓட எக்ஸ் எத்தனை தடவைகள் பெருக்கப்படும்? 2 தடவை. கொள்ளுவேன் பவன், நல்லா பார்த்து ஆன்சர் பண்ணணும். எக்ஸ் அடுக்கு இங்க எத்தனை? 3 சார். 3. அப்ப எப்படி 2 விலங்கல்ல உங்களுக்கு? அப்ப எக்ஸ் அடுக்கு இங்க 3. அப்ப எக்ஸ் எத்தனை தடவைகள் பெருக்கப்படணும்? 3 தடவைகள் தடவைகள் பெருக்கப்படும் பெருக்கப்படணும். ஆல்ரெடி எங்க கிட்ட 5 ஒன்று இருக்குது. இப்ப இந்த ஒவ்வொரு ஆமா சார் நாங்க என்னத்தை போடணும்? 3 போடணும் சார் 3 போடணும். போடணும். அப்ப இங்க 3 எத்தனை தடவைகள் பெருக்கப்படும்? 3 தடவைகள் 3 3 தடவைகள். அப்ப 3 தடவைகள் பெருக்கப்பட்ட எவ்வளவு? 27 சார் 27. அப்ப அந்த 27 இந்த 5 என்ன செஞ்சு விட்டுறீங்க? இப்ப பெருக்கணும் சார் பெருக்கம். அப்ப 7 5 35க்கு 5 மீதி 3 5 10 10 3 கூட்டினீங்கன்னா 13. 135 சரிதா 135 சரியா? சரி சார் சரி சார். சரி. டெஸ்ட்ல கேள்விய ஒழுங்கா விளங்கி கொள்ளாம ஆன்சர் பண்ணா பிழைகள் விடுவீங்க. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அப்ப இங்க 5 எக்ஸ் எக்ஸ் சுட்டி வந்து 3. அப்ப இந்த எக்ஸ் தான் 3 தடவைகள் பெருக்கப்படும். இந்த 5 இல்ல. 5 அடுக்கு வந்து இங்க இடத்துல 1. 5 சுட்டி வந்து இந்த இடத்துல 1. அப்ப 5 ஒரு தடவை தான் பெருக்கப்படும். எக்ஸ் மட்டும்தான் இங்க 3 தடவைகள். அதை கிளியரா விளங்கிறோம். ஆகவே எக்ஸ் எத்தனை தடவைகள் பெருக்கப்படும்? 3 தடவைகள். அப்ப ஒரு எக்ஸுக்கு பதிலா நாங்க எத்தனை போடணும்? 3. 3. ஆகவே 3 தடவைகள் பெருக்கப்படும். 3 எத்தனை தடவைகள் பெருக்கப்படும்? 3 தடவை 3 தடவை. 3 தடவைகள். அப்ப 3 தடவைகள் பெருக்கப்பட்ட 27. 3 தடவைகள் பெருக்கப்பட்ட 27. அப்ப 27 5 பெருக்கி விட்டீங்கன்னா 135. சரியா? சரி சார் சரி சரி. அப்ப இப்படிதான் நாங்க பெருமானம் காண வேண்டி இருக்கும். ஓகே ஓகே சார் சார். ஓகே சரி, யாருக்காவது விளங்காம இருந்தா இந்த கேள்வியில உள்ள இந்த 3 கேள்வியை இப்ப நாங்க பார்ப்போம். அப்ப பார்த்ததோட இன்னும் கொஞ்சம் கிளியரா விளங்கிரும். சரியா? ஓகே சார் சார் போர்டு அழிக்கவா? இப்ப அழிங்க சார் அழிக்கலாம் சார். இந்த 2வது கேள்வியில என்ன விளக்கம் தந்திருக்காரு? இரண்டாவது கேள்வியில என்ன விளக்கம் தந்திருக்காரு? சார் ஏக்கு சமன் 3. ஏக்கு சமன்பாடு பண்ணணும் சார் 3 ஏக்கு பிரதியிட்டு கணக்கு செய்யணும் ஏக்கு பதிலா எத்தனை போடணும்? 3 போடணுமா சார் 3 போடணும். ஏக்கு பதிலா நாங்க எத்தனை போடணும்? 3 போடணும் சார் 3 போடணும். இதுல எல்லாரும் தெளிவா இருக்கீங்களா? ஆமா சார் சார், முதலாவது கேள்வி 2a இன் 2ஆம் அடுக்கு. 2a இன் எத்தனாம் அடுக்கு? 2ஆம் அடுக்கு சார் 2ஆம் அடுக்கு. இங்க 2ல அடுக்கு வந்து 1 தான். அப்ப 2 பெருக்கல் a எத்தனை தடவைகள் வரும்? 2 தடவை வரணும் சார் தடவைகள் வரும். ரெண்டு தடவை. ஏக்கு பதிலா எத்தனை போடுவீங்க? 3 போடுவோம் சார் 3 போடுவீங்க. அப்ப 2 3 தடவை தடவை 3 3. ஆன்சர் சொல்லுங்க. 12 சார் கொள்ளுவேன் மகன். 18 சார். 18 சார். 18 ஆன்சர். அவசரப்பட்ட ஆன்சர் சொல்லி லேசா செய்யக்கூடிய கேள்வியை பிழை ஆக்கிறாங்க. உங்களுக்கு தான் நட்டம். முதலாவது கேள்விக்கு 18 ஆன்சர். அடுத்த 2 கேள்வியை நீங்க ட்ரை பண்றீங்களா? ஓகே சார் ஓகே சார். டக்குன்னு ட்ரை பண்ண பாப்போம்.
சரி ஓகே பாப்போமா சார் டன் சார் சரி ஓகே ரெண்டாவது கேள்வி 2 அடுக்கு 2 a இன்டையும் 2 அப்ப இங்க இத விரிச்சு எழுதுனீங்கன்னா 2 அடுக்கு 2னால 2 எத்தனை தடவைகள் பெருக்கப்படும் 2 தடவைகள் 2 பெருக்கப்படும் தடவை பெருக்கப்படும் a அடுக்கு எத்தனை இங்க 2 2 2 அப்ப a எத்தனை தடவைகள் பெருக்கப்படும் 2 2 தடவை தடவைகள் பெருக்கப்படும் 2 தடவை அப்ப 2 தர 2 a க்கு பதிலா எத்தனை போடணும் 3 3 2 தடவைகள் அப்ப 2 தடவைகள் 3 தடவைகள் அப்ப பெருக்குனீங்கன்னா 36 36. 2 தடவை பெருக்குனீங்கன்னா 4 3 2 தடவை பெருக்குனீங்கன்னா 9 ஆகவே ஆன்சர் எத்தனை 36 36 வந்திருக்கா இந்த ஆன்சர் எஸ் சார் வந்திருக்கு சார். 7 a வர்க்கம் ஓகே ஓகே சார் ஓகே சார் அப்ப 7 ஒரு தடவையும் a எத்தனை தடவை 2 தடவையும் 2 2 தடவை தடவை அப்ப 7 பெருக்கல் 3 பெருக்கல் 3 ஆன்சர் எவ்வளவு 63 63 வெரி குட் வெரி குட் 7 ஐ 3 ஐ பெருக்கினீங்கன்னா 21 21 3 பெருக்கினீங்கன்னா 63 சரியா ஓகே சார் சார் அப்ப இப்ப கிளியர் தானே பெருமானம் எப்படி காணணும்னு தெரியும் கிளியர் சார் சார் ஓகே இன்னும் ஒரு கேள்வியை குயிக்கா பாத்துருவோம் நோட் பண்றதுக்கு தான் குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் இனி யாருக்காவது டைம் வேணுமா நோ சார் சரியா சரி இப்ப இந்த கேள்வியை பாருங்க நல்ல ஒரு கேள்வி இப்ப இங்க எத்தனை எழுத்துக்கள் இருக்குது 2 எழுத்துக்கள் சார் ஆ 2 எழுத்துக்களும் ஒரே எழுத்தா வேற வேற எழுத்தா வேற வேற எழுத்து வேற வேற எழுத்து ரெண்டு எழுத்துக்கள் வேற வேற எழுத்து ரெண்டுக்கும் ஒரே பெருமானம் தந்திருக்காரா வேற வேற பெருமானம் தந்திருக்காரா வேற வேற பெருமாள் வேற வேற பெருமானம் அப்ப எக்ஸுக்கு உள்ள பெருமானத்தை எக்ஸுக்கு போடணும் ஒய்க்குள்ள பெருமானத்தை வைக்கு போடணும் வாய்க்கு போடணும் முதலாவது கேள்வியை செய்யுங்க பாப்போம் முதலாவது கேள்விய மைக்க ஓப் பண்ணிக்கொள்ளணும் எக்ஸ் எத்தனை தடவை பெருக்கப்படும் y எத்தனை தடவை பெருக்கப்படும் x 2 தடவைகள் y 3 தடவைகள் y தடவைகள் அப்போ 1 2 தடவையும் 7 3 தடவையும் அப்படித்தானே எஸ் சார் சார் எத்தனை ஆன்சர் 343 ஒரு வெரி குட் 343 கரெக்ட் ஆன்சர் சரிதானே இப்ப ஓகே சார் அப்ப ரெண்டாவது கேள்வியும் மூன்றாவது கேள்வியும் செய்து கொள்ள இயலும்தானே ஏலும் சார் ரெண்டாவது கேள்விக்கு ஆன்சர் 14 ரெண்டாவது கேள்விக்கு ஆன்சர் 14 மூன்றாவது கேள்விக்கு ஆன்சர் 147 மூன்றாவது கேள்விக்கு ஆன்சர் 147 சரியா ஓகே சார் சார் ஆன்சரை செய்து போட்டு செக் பண்ணி கொள்ளுங்க சரிதானே ஓகே சார் சார்
அதுல இன்னும் ஒரு கேள்வி இருக்கு, அதையும் பார்த்துருவோம் குயிக்கா. சரி, இப்ப இங்க பாருங்க, ஏக்காக 2 போடணும், பிக்காக எத்தனை போடணும்? 7. ஏக்காக 2, பிக்காக எத்தனை? 7. 7. 7 சார். சார், அப்ப இப்ப இதுல உள்ள கேள்வி உங்களுக்கு ஹோம்வொர்க் செய்யலாம் தானே, பிரச்சனை இல்லையே? இல்ல சார். சாரியா சார். பிரச்சனை இல்ல சார். அப்ப இந்த பாடம் கிளியர் தானே எல்லாத்துக்கும்? Clear sir. சரி சார், ஓகே. சரி, அதோட தான் அந்த பாடம் அதோட நிறைவு பெறுது. அப்போ ஆல்ரெடி அந்த பாடத்தை நான் பினிஷ் பண்ணிட்டேன். அப்ப 5வது பாடம் உங்களுக்கு இதோட பினிஷ்ட். சரியா? Okay sir. சார், ஓகே சார். ஆல்ரெடி ஒரு பாடம் உங்களுக்கு பெண்டிங்ல இருக்குது. இன்னைக்கு அந்த பாடத்தை தான் நான் உங்களுக்கு செய்வேன்னு சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் சார். சார், எஸ் எஸ். அதாவது காரணிகள் 2, காரணிகளும் மடங்குகளும் 2 அப்படிங்கிற பாடம். சரியா? சரி சார். சார், சரி சார். அப்ப காரணிகள் 1 அப்படிங்கிற பாடத்துல எங்களுக்கு தரப்படுகிற ஒரு எண்ணை சரியா 2ஆல வகுக்கிறது, 3ஆல வகுக்கிறது, 4ஆல வகுக்கிறது, 6ஆல வகுக்கிறது, 9ஆல வகுக்கிறது. இதுகள் வகுக்கணுமா இருந்தா வகுபடும் விதியை பயன்படுத்துறது சம்பந்தமா நாங்க பார்த்தோம். அப்ப வகுபடும் விதி அப்படிங்கிறத கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிறேன் நினைக்கல. வகுபடும் விதி அப்படின்னா என்னன்னு சொல்லி கொஞ்சம் நினைக்கல ஞாபகப்படுத்திக்கிறேன். வகுபடும் விதி என்பது சரியா, வகுபடும் விதி என்பது ஒன்றினிடத்து இலக்கம் 2ஆல் வகுபடுமாயின் அவ்வெண் 2ஆல் வகுபடும். ஒன்றினிடத்து இலக்கம் 2ஆல் வகுபடுமாயின் அவ்வெண் 2ஆல் வகுபடும். இலக்க சுட்டி 3ஆல் வகுபடுமாயின் அவ்வெண் 3ஆல் வகுபடும். இலக்க சுட்டி 3ஆல வகுபடுமாயிருந்தா அவ்வெண் 3ஆல் வகுபடும். இறுதி இரு இலக்கங்களும் 4ஆல் வகுபடுமாயின் அவ்வெண் 4ஆல் வகுபடும். இறுதி 2 இலக்கங்களும் 4ஆல வகுக்க முடியுமாயிருந்தா அது 4ஆல வகுபடும். ஒன்றினிடத்து இலக்கம் 0 அல்லது 5ஆக காணப்படுமாயிருந்தா, 0 அல்லது 5 காணப்படுமா இருந்தா அந்த எண் நிச்சயமாக 5ஆல வகுபடும். ஒரு எண் 2ஆலும் 3ஆலும் வகுபடுமாயின், ஒரு எண் 2ஆலையும் வகுக்க முடியும், 3ஆலையும் வகுக்க முடியும். அப்படியா இருந்தா அந்த எண் நிச்சயமாக 6ஆலையும் வகுபடும். ஒரு எண் 2ஆலும் 3ஆலும் வகுபடுமாயின் அவ்வெண் நிச்சயமாக 6ஆல வகுபடுமா. சரியா? அதே போல ஒரு எண்ணின் இலக்க சுட்டி 9ஆக காணப்படுமா இருந்தா அந்த எண் நிச்சயமாக 9ஆல என்ன செய்யும்? வகுபடும். எக்ஸ்கியூஸ் மீ சார், சொல்லுங்க. நீங்க இலக்கச்சுட்டி விளங்கப்படுத்துற கிளாஸ்லயே நான் வரல சார். எனக்கு அதை ஒரு முறை சின்னதா ஒரே ஒரு கேள்வி விளங்கப்படுத்திட முடியுமா? யூடியூப்ல இந்த வீடியோஸ் போட்டிருக்கேன், அதுதான் நீங்க பார்க்கலாம். சரியா? யூடியூப்ஸ்ல இந்த வீடியோ போட்டிருக்கேன், யூடியூப் லிங்க் இருக்குது. பிறகு வேணா உங்களுக்கு நான் அந்த ஐடியா சென்ட் பண்ணி விடுறேன். என்னோட கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டு வைங்க. அப்போ அங்கே வீடியோஸ் அந்த போன கிளாஸ்ல உள்ள வீடியோஸ் எல்லாமே இருக்குது, அதில் நீங்கள் பார்க்கலாம். சரியா? ஓகே சார், நான் உன் நம்பர் எடுத்துக்கிறேன் சார், நான் அப்படி போட்டுடுறேன் சார் மெசேஜ் வந்து. அப்போ ஓகே தானே ஓகே சார்? அப்ப ஒரு எண்ணொன்றை வகுக்கோணுமா இருந்தா
கட்டாயம் வாய்ப்பாடு பற்றிய அறிவு இருக்கணும். அப்ப இங்க 2ஆம் வாய்ப்பாடு, 3ஆம் வாய்ப்பாடு, 4ஆம் வாய்ப்பாடு, 5ஆம் வாய்ப்பாடு, 6ஆம் வாய்ப்பாடு, 9ஆம் வாய்ப்பாடு, 10ஆம் வாய்ப்பாடு இது சம்பந்தமா தான் அங்க தந்திருக்காரு. அப்போ ஒரு எண்ணை இன்னொரு எண்ணால பிரிக்கணுமா இருந்தா எந்த எண்ணால நாங்க பிரிக்க போறோம் அப்படின்னு கட்டாயம் அந்த கேள்வியில் உள்ள விளக்கம் எங்களுக்கு இருக்குமா இருந்தா நிச்சயமாக எங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். சரியா? இப்ப உதாரணத்துக்கு இப்ப இப்படி ஒரு எண் போடுறேன். இங்க பாருங்க 144. இந்த 144 எத்தனையால நாங்க பிரிக்க போறோம்? 4ஆல பிரிக்க போறோம். அப்ப இப்ப இந்த 144 4ஆல பிரிக்க முடியுமா முடியாதான்னு டெஸ்ட்ல தெரிஞ்சிருக்கும். நான் அப்ப நிச்சயமாக 144 4ஆல பிரிக்க முடியும். என்ன காரணம்னா இறுதியாக உள்ள 2 இலக்கங்களும் 4ஆல என்ன செய்யும்? வகுக்க முடியும். ஏன்? இந்த நாளை 4ஆல வகுக்கலாம், இந்த நாளை 4ஆல வகுக்கலாம். அப்படி வகுக்க முடியும். அப்படிங்கறனால நிச்சயமாக 144 4ஆல எங்களுக்கு என்ன செய்ய முடியும்? வகுக்க முடியும். அப்ப 144 நாங்க 4ஆல வகுத்தோம்னா 14ல 4 வந்து 3 தடவை, மிச்சம் 2. அப்ப 24ல வந்து 6 தடவை, ஆகவே 36. விளங்கிச்சா? அப்ப இந்த மாதிரி எங்களுக்கு வகுக்கக்கூடிய இதுல அந்த நம்பர்ஸ் காணப்படும். வேணா இன்னொன்று போடுறேன் பாருங்க. இப்படி இருக்குது 256. இதை நாங்க பிரிக்கணும். சரியா? இதை நாங்க பிரிக்கணும் 2ஆல். 2ஆல பிரிக்கணும் அப்படின்னு தந்திருக்காரு. இப்ப இந்த 2ஆல பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நிபந்தனை தான். இறுதி இலக்கம் எத்தனை இருக்கணும்? கட்டாயம் இரட்டை எண்ணா இருக்கு. அப்ப நிச்சயமாக வகுக்க முடியும். நிச்சயமாக இதை வகுக்க முடியும். அப்ப 2ஆல இதை வகுத்தீங்கன்னா 128. 128. இதுதான் இங்க வேலை, இதுதான் இங்க தேவையானது. ஓகே சார். அப்ப அந்த காரணிகள் மடங்குகள் ஒன்று அப்படிங்கிற பாடம் அந்த பிரிக்கக்கூடிய வகுக்கக்கூடிய விஷயங்களை வச்சுதான் தந்திருக்காங்க. அப்ப காரணிகளும் மடங்குகளும் 2 அப்படிங்கிறதுல இங்க முக்கியமான சில விஷயங்கள் நாங்க பார்க்க போறோம். சரியா? அப்ப இன்றைக்கான தலைப்பு காரணிகளும் மடங்குகளும் 2 அப்படின்னு போட்டுக்கொள்ளுங்க. ஓகே ஓகே சார். சாரி. இப்ப இந்த காரணிகளும் இந்த மடங்குகளும் 2 அப்படிங்கிற பாடத்துல முக்கியமான விஷயங்கள் இருக்குது. முழு எண்ணொன்றின் காரணிகளை காண்பதற்கும் எனது முழு எண்ணொன்றின் காரணிகளை காண்பதற்கும் எண்ணொன்றின் மடங்குகளை எழுதுவதற்கும் முழு எண்ணொன்றின் முதன்மை காரணிகளை எழுதுவதற்கும் முழு எண்களின் பொது காரணிகளுள் பெரியதை போகாப்பே பொது மடங்குகளில் பெரியது. அடுத்தது முழு எண்களின் பொது மடங்குகளுள் சிறியது. சரியா? போமசி. இந்த தலைப்புகளை தான் இந்த 2வது பாடத்துல நாங்க பார்க்க போறோம். சரியா? நல்ல இன்ட்ரெஸ்டான ஒரு பாடம். அப்ப விளங்கப்படுத்தும் பொழுது சரியா பாடத்துல கவனத்தை செலுத்துவீங்களா இருந்தா நிச்சயமாக இந்த பாடம் இலகுவான ஒரு பாடமாக உங்களுக்கு அமையும். சார், இப்போ இந்த லிங்க் இப்போ கட் ஆகும். உடனே அந்த லிங்கை கிளிக் பண்ணி மறுபடியும் இந்த பாடத்துக்குள்ளுக்கு உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? வர முடியும். அது எல்லாருக்கும் பழக்கம், எல்லாருக்கும் தெரியும் அது. அதனால லிங்க் கட் ஆகுமா இருந்தால் உடனே உள்ளுக்கு என்ன ஜாயின் பண்ணிடுங்க. சார், அப்போ இந்த பாடத்துல முதலாவது தலைப்பு முழு எண் ஒன்றின் காரணிகளும் மடங்குகளும். ஓகேவா? முழு எண் ஒன்றின் காரணிகளும்
மடங்குகளும் மடங்குகள் தலைப்பு போட்டீங்களா? ஓகே போட்டாச்சு சார். சாரியா, சரி. இப்ப நாங்க பிள்ளைகள் தரம் 6ல படிச்சிருக்கிறோம். ஒரு எண்ணொன்று தரப்பட்டா அந்த எண்ணிண்ட மடங்குகள், அந்த எண்ணிண்ட காரணிகள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி, ஒரு எண் எங்களுக்கு தரப்படுகின்ற ஒரு எண் எவ்வாறான எண்களால மிகுதியின்றி வகுபடுமோ, அதாவது வகுக்கும் பொழுது மீதி 0 வருகின்றதோ அந்த எண்கள் எல்லாமே அதன் காரணிகளாக காணப்படும் கட்டாயம். இப்போ உதாரணத்துக்கு 36 எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப 36ங்கிற எண் சரியா, அதோட காரணியை நாங்க கண்டுபிடிக்கணுமா இருந்தா இந்த 36ங்கிற எண்ணை நாங்க ஒரு சில எண்களால பிரிச்சு பார்ப்போம். அப்படி பிரிக்கும் பொழுது முழுமையாக பிரிபடணும், அதாவது மிகுதியின்றி பிரிபடணும், மீதி 0 வரணும். மீதி 0 வரக்கூடிய எண்கள் எல்லாமே அதன்